சற்றுமுன் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் பொன்முடியின் பதவி பறிப்பு அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குங்க. நிறைய பேர் சமூக வலைத்தளங்களில் இதை பரப்பிட்டு இருக்காங்க. இதை பற்றி இந்த வீடியோவில் என்ன பிரச்சனை என்ன நடந்தது அப்படின்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வாங்க. என்ன நடந்தது அப்படின்னா, அமைச்சர் பொன்முடி வந்து பார்த்திங்கன்னா பதவியெல்லாம் பறிப்பு இல்லைங்க, பதவி பறிக்கப்படலாம் அப்படின்றத அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன நடந்தது அப்படின்னா, அதாவது தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவரான அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா திமுகவினரின் அமைச்சர்களோட ஊழல் பட்டியல் அப்படின்ற ஒன்று ஏப்ரல் மாதம் ரிலீஸ் பண்ணியிருந்தாருங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பாரதிய ஜனதா கட்சி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அமைச்சராக குறி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த அமைச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது அப்படின்ற மாதிரி திமுகவை வந்து உருகுலை வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் சுத்தமாக நடக்கவே நடக்காது. எங்களுக்கும் அரசியல் தெரியும், நாங்கள் வேறு மாதிரி ஆகிடும், எங்ககிட்ட மோதாதீங்க அப்படின்னு நம்ம தலைவர் ஸ்டாலின் வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. இந்த விளையாட்டில் எங்ககிட்ட வச்சுக்காதீங்க, நாங்கள் மெய்ஸாகவே பார்த்தவங்க அப்படின்ட்டு. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா பாரத் ஜனதா கட்சி வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை ஏவி விட்றதா வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வருதுங்க. இதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜிக்கு பல இஷ்யூஸ் போயிட்டு இருந்துச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் சிகிச்சை பெற்று வந்தாலுமே அவருக்கு 12 நாள் காவல் இருக்குங்க, மறந்துடாதீங்க. இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அவருக்கு என்ன நடக்கும் அப்படின்ட்டு. அதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொன்முடிக்கு என்ன வழக்கு அப்படின்னா, பொன்முடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 2005-06 அந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழக்கு ஒன்று போட்டிருந்துச்சு. அதாவது என்ன மாதிரி அப்படின்னா, அவர் வருஷங்க வந்து அமைச்சராக இருக்கக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக சொத்து குவிப்பு வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவரையும் அவங்களோட துணைவியாரையும் வந்து பார்த்திங்கன்னா விசாரணை கைது அப்படின்ற மாதிரியான செயல்களில் ஈடுபட்டிருந்தாங்க. ஆனால் உரிய ஆதாரங்கள் இல்லாத காரணத்தால் அந்த வழக்கில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா விடுவிக்கப்பட்டாங்க. இருந்தாலும் இன்னொரு பிரச்சனை அவரோட காலை சுற்றிக்கிச்சிங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா, யாரோ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் மீண்டும் பொன்முடியை வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்குகளில் சிக்க வைக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா செய்திகளை வெளியிடுறாங்க. என்ன அது அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த 2008 அந்த 12 அந்த காலகட்டங்களில் போது வந்து பார்த்திங்கன்னா அவர் செம்மண் கடத்தியதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகவலின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அவரை கைது பண்ணியிருக்காங்க. அதாவது அரசு கிட்டத்தட்ட 28 கோடிக்கும் மேல் வந்து பார்த்திங்கன்னா தண்டனைகள், அதாவது 28 கோடிகளுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா இழப்பீடு பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி செய்திகளை கொடுத்து அந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா விசாரணையில் போயிட்டு இருக்குங்க. இவர் மட்டும் இல்லாமல் இவரோட சன்னும் வந்து பார்த்திங்கன்னா கௌசிக சிகாமணி அப்படின்றவரும் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஈடுபட்டிருக்கதா அவங்களுக்கு சம்மன் வந்து விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து அனுப்பிச்சிருந்தாங்க. அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாதனால வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா 30ஆம் தேதி நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கு மீண்டும் ஆஜர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயங்களை அனைத்துமே தான் வந்து பார்த்திங்கன்னா பதவி பறிப்பு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக்காக வந்து இது பண்ணியிருக்காங்க. ஆனால் எந்த ஒரு அந்த மாதிரியான வந்து பதவி பறிக்கிறதோ அவருக்கு எந்த ஒரு தண்டனையோ அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்கலைங்க. சாலிடாக இல்லை, எனக்கு இதுக்கும் அந்த சம்மதம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொன்முடி ஐயா வந்து பார்த்திங்கன்னா அது கேஸை முடிச்சுட்டு வந்துகிட்டே இருந்தாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.